அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்ல முக்கியமான ஒன்று பயம். அதுவும் மற்ற மனிதர்களுக்கு பயப்படக்கூடியது. சில பேர் தப்பான விஷயம் செய்யறதுக்கு நம்ம அல்லாவுக்கும் பயப்படணும், மனுஷனுக்கும் பயப்படணும். நல்ல விஷயங்களை சில நேரத்துல சொல்வதற்கும் செய்வதற்கும் கூட இது சொன்னா ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாத்துக்கும் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றான், தக்ஷன் நாஸ் அல்லாஹ் அஹக்கு யக்ஷா. நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுறீங்களா? அல்லாஹ் தான் நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதியானவன் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான். இது திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம். இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் கூட இருக்கின்றது. அப்ப உளவியல் ரீதியாகவே இஸ்லாம் எப்படி பக்குவப்படுத்துது அப்படின்னா, நாம் இறைவனுக்கு நாம் அஞ்ச வேண்டும். மனிதர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு உள்ளத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இது சாதாரணமா வந்துவிடாது. அதுக்கு நம்ம பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனத்துல பிரார்த்தனை, இறைவனை அதிகமாக வணங்கக்கூடிய நேரத்துல அந்த தைரியத்தை எல்லாம் கொடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் அலி அவங்களும் குகையில இருக்கக்கூடிய நேரத்துல அபூபக்கர் அலி அவங்க பயந்தாங்க. எதிரிகள் கொஞ்சம் கீழே பார்த்துட்டா நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. இந்த தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னால், இறைவன் மீது 100% கடுகளவு கூட சந்தேகம் இல்லாத அந்த நம்பிக்கை நமக்கு வரும் பொழுது அந்த பயம் இருக்காது, படபடப்பு இருக்காது. இது மாதிரியான விஷயங்கள் அப்படி வாழ்விலிருந்து போக வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இறைவனை பிரார்த்திப்பது, அந்த தைரியத்தை அல்லாவிடத்திலே கேட்கலாம். ரப்பி இஸ்ரா லி சத்ரி, இறைவன் என்னுடைய இதயத்தை விசாலப்படுத்து அப்படின்னு மூசா நபி கேட்டாங்க. இப்படி இறை தூதர்கள் எல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பயத்தை உணரும் பொழுது எப்படி அல்லாவிடத்துல உதவி கேட்டார்களோ, அது போல நாம அல்லாவிடத்துல கடமையான தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் கூட அல்லாஹ்வும்ம கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சைத்தனத்தை விட்டும் எல்லாம் ரசூலுல்லாஹ் துஆ கேட்க சொல்றாங்க. இந்த மாதிரி நாம் கேட்டு நாம் ஒரு இயற்கையாகவே சில ஆட்களுக்கு தைரியம் இருக்கும், அல்லது நமக்கு அந்த தைரியம் வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இந்த உலகத்தை வாழ்கின்ற காலத்திலே வீரம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவர்களாக, மனிதருடைய எண்ணத்திற்கு அவருடைய செயல்களுக்கு எதுக்குமே அஞ்சாம அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்ற அந்த உறுதிமிக்க மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி மன அமைதியையும் தைரியத்தையும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.